வாங்கய்யா சிறந்தாண்டு வணக்கம். வணக்கம் என்பதை வாழ்வு தரும் வரும்பொருள் உரைத்தது மந்திரி கழகி அனைவரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே ஆணாக இருந்தாலும் அறிவோடு இருக்க வேண்டும், பெண்ணாக இருந்தாலும் புகுந்தெடுத்த பெருமையும் வாழ்ந்தெடுத்த பெருமையும் வாழ்ந்து காட்டணுமா பெண்கள். ஆமாண்டா மந்திரியாரே, அது போகட்டும். சத்திரியர் வைசிய சூஸ்திரவான்னு சொல்லும்படியான இப்பேற்பட்ட 4 வர்ணத்தார் அமர்ந்த சபைக்கு முன்பாக கற்பார் வந்த பொழுது யார் என்று விளக்கும் யாரும் தெரியாது. ஏன்னா வந்து யாருன்னு தெரியாது. கல்விராயன் மலை பக்கம் வேங்கோடு கிராமம் நம்ம கலியமூர்த்தி வாஜர் காலையில இருந்து இங்கே சுத்திட்டு இருந்தோம். சில்லற மாத்தி ராத்திரி குத்துரு வந்துருப்பாங்க. குத்தி விடுங்க எல்லாம் பழைய எடுத்து குத்துறாங்க. மந்திரியாரே குத்துலியா உனக்கு குத்துலியா குடி வந்து தான் குத்துறாங்க. எனக்குலாம் இது யாரும் 5 பைசா குத்தல. மந்திரியாரே இப்பேற்பட்ட 17ஆம் நாள் யுத்த அமர் காலத்திலே இப்பேற்பட்ட நாடகத்தை 17ஆம் நாள் அமர் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை 3 விதமாக ஆசிரியர் எழுதியிருக்கிறார். 3 விதமாக 3 ஆசான்கள் எழுதியிருக்கிறார்கள். திவ்ய பரிமள என்று பாடி வந்தனே, யார் எழுதினா தெரியுமா? யாருமா? மதிப்புக்குரிய சாலியாராகப்பட்டவர் எழுதியிருக்கிறார் இந்த பாடலை. ஆமா, சாலையார் பாட்டகம்னு சொல்லுவாங்க. அம்மணி அம்மா பாட்டகம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஆசிரியர் என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? உங்க தந்தைக்கு பத்தி அதை தெரிவிக்கிறேன்.
காசு இல்ல பிரதாசி அப்படி என்று என் தந்தையாக பேர் விளங்க வேண்டும் அப்படி என்று உங்க தந்தையுடைய பெருமையை ஆமாண்டா தேவனம்பட்டோர் ராஜகோபால நாடகாசிரியர் இருக்கிறாரு அவரோ இந்த பாடலை எழுதி விட்டார் இப்படி அதாவது உங்க தந்தை யாரு என் தந்தை பேர் விளங்க வேண்டும் அப்படி என் தந்தை பேர் ஓங்க வேண்டும் அதற்காக இந்த பாடலை எழுதி விட்டார் உங்க தந்தையாகப்பட்டவர் அதாவது அன்னத்துக்கு போஜனம் என்று பெயர் அப்படி போஜனத்திலே குறைவில்லாத வரக்கூடியவர்களுக்கு போஜனம் அளித்தவர் அப்படி என்றால போஜராஜன் ஒரு பேர் அது மட்டும் தான் தெரியும் இந்த பொன்னூருக்கு நான் பிறந்தனே என்னுடைய வரலாறு பத்தி இன்னொரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார் நீங்க எப்படி பிறந்தீங்க அது எப்படி தெரியுமா பார்த்து பரிமளா பூசாரி அவரோ இந்த பாடலை நான் பொன்னாலா உருகி பெண்ணாக பிறந்தபடியினால் எனக்கு இந்த பாடலை எழுதினார் அவர் அப்படியெல்லாம் இருக்க நான் இப்பேற்பட்ட நேரத்திலே மனவேதனையா வந்திருக்கிறேனே யாரு என்ன ஏதாச்சும் விளக்கும் யாருக்குமா பிறந்தீங்க உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு என்ன தேசம் இப்பேற்பட்ட மனவேதனையான நிலை அம்மா அடியந்தன் குறையான சந்ததியாக வாழ்ந்து நல்ல முறையோடு வாழ்ந்து சந்ததியாக வளர்ந்து வருகிறானே அம்மா. அம்மா நான் அப்பேற்பட்ட குறைக்கெல்லாம் ஆளாகிறேன் அம்மா. ஏமா என்னம்மா அப்படியே இருந்தாலும் தந்தையாக சுமாக சக்கரவர்த்தியாக விட்டவரோ முறையோடு யாகம் செய்த உடனே அப்பேற்பட்ட யாகத்திலே
சொர்ணம் என்னும்படியான யாகத்திலே பொன்னெல்லாம் கொட்டின உடனே அந்த யாகத்திலே பொன்னெல்லாம் உருகி நான் பெண்ணாக பிறந்தபடியினால் எனக்கு பொன்னுருகி என்று பெயர் வைத்தார்கள். பொன்னுருகி என்று பெயர் வைத்து நல்ல முறையோடு ஆய்ந்த பருப்பும் தோய்ந்த வெண்ணையும் புனிதமான பாலும் கொடுத்து நல்ல முறையோடு வளர்த்து வந்து மங்கை பருவனுடனே என் தாய் தந்தையாகப்பட்டவரோ எனக்கு என்ன செய்தார்கள், கல்யாணம் செய்ய வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்த போது ஆனால் கேளுங்களப்பா, திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு இச்சா செய்வார் ஏற்படுத்துங்கள். உலகத்துல எத்தனை சுயவரம் இருக்கு? அதாவது ஒன்று வில் சுயவரம், மற்றொன்று இச்சா சுயவரம். என்னடா? அதாவது அவங்க அப்பா அம்மா நான் உனக்கு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஐயா ஐயா அப்படி திருமணம் பண்ண போறேன் செய்ய போறேன்னு சொன்ன போது திருமணம் என்றால் அவர்கள் சொன்னபடி பார்த்தா அவங்க விருப்பத்துக்கு மாப்பிள்ளை சொல்லுவாங்க. அது திருமணம் செய்யறது திருமணம். அதே இச்சா சுயவரம் என்றால் அந்த பெண் கண்ணிற்கு பிடித்த கணவனை கரம் பிடிப்பதே இச்சா சுயவரம். அம்மா சொன்னது சரி. அப்படி இச்சா சுயவரம் ஏற்படுத்துங்கள் அப்படின்னு தெரிவித்த உடனே தாய் தந்தை இருவரும் இச்சா சுயவரம் ஏற்படுத்தின உடனே 55 தேச ராஜாக்கள் அங்க வந்தார்கள். 55 தேச ராஜாக்கள் வந்த உடனே நான் கரத்திலே மாலை எடுத்துக்கொண்டு அந்த வீதி வழியாக வரும்போது ஒருவர் என் கண்ணுக்கு தெரியவில்லை. அம்மா கண்ணுக்கு யாருமே அழகாக தெரியல. ஒருவர் என் கண்ணுக்கு ஆண்களாகப்பட்டவர் தெரியவில்லை. அப்போது விடுதிக்கு மாலை எடுத்து மனசோர்வற்று நான் செல்லும் போது இந்த வீதி வழியாக தேர்தட்டிலே ஒரு சூரிய பிரகாசம் போல ஒரு ஆடவர் கண்டு அவர் எப்படி இருந்தா தெரியுமா? அவர் கால சூரியனை ஒரு காலையோட காலையிலே உதிக்கக்கூடிய சூரியனாகப்பட்டது செந்நிறம் அழகாக இருக்குமா? அது போல அழகான ஒரு ஆணவரை கண்டவுடனே அவர் களத்திலே அந்த மாலை அணிந்து விட்டேன். மாலை அணிந்தவுடனே அங்கு தேசாதிபதி அவர்தான் கர்ணமகாராஜ் என்று தெரிவித்தார். அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி தெரிவித்தவுடனே தில்லியாக கிருஷ்ணாபுரம் சென்று அண்ணாவாகிய துரியோதனுக்கு அண்ணனா அப்படி என்று தெரிவித்து எங்க துரியோதனுக்கு அண்ணனா ஒரு கட்டாயம் ஒரு சத்திரியரா தான் இருக்கணும். ஆமாண்டா, துரியோதனன் ஒரு சத்திரிய. அப்ப துரியோதனுக்கு அண்ணனா அவர் கட்டாயம் ஒரு சத்திரியரா அப்படி என்று எங்க சென்றோம்? தில்லியாக கிருஷ்ணாபுரம் சென்று 55 தேச ராஜாக்களுக்கு முன்னாடி எங்களுக்கு பெருத்த திருமணம் ஆனது. அவர்கள் முன்னிலேயே கௌரவருக்கு முன்பாக முந்தைய முதலாக கர்ணனுக்கும் உங்களுக்கு தான் திருமணம் ஆனது. அப்படி திருமணம் ஆன உடனே அங்கே சென்று ஆனால் கிளம்பும்னா இதனால வரையும் தன்னந்தனிமையாக இருந்த நாங்க கொடுத்த ஆடையை உடுத்தினாய், நாங்க கொடுத்த உணவை உண்டு விட்டாய். அதனால இனிமேலும் கல்யாணம் ஆகிவிட்டது, திருமணம் ஆகிவிட்டது. அதனால அங்கு தேசம் இருக்கிறது, அங்கே சென்று நீங்க இருவரும் நல்ல முறையோடு வாழ்ந்து வாருங்கள். தெரிவித்தவுடனே அங்கு தேசம் சென்றவுடனே அங்கு தேசத்திலே பெண்கள் இல்லாத அரண்மனையில என்னடா இருக்கும்? பெண்கள் இல்லாத அரண்மனையில குப்பை தான் இருக்கும். பெண்கள் இல்லாத அரண்மனையில குப்பை தான் இருக்கும். அப்படி பெண்கள் இல்லாத அரண்மனையில பெண்கள் இல்லாத அரண்மனையிலே ஜலம் கிடையாது அப்படின்னு ஆனால் கிளம்பமா பொண்ணுரைக்கு நானும் தலைக்கு தலை குடிச்சு அப்படி குளக்கரைக்கு சென்று ஜலம் கொண்டு வா என்று கேட்க நானும் குளக்கரை சென்று அங்க சென்றுடனே குளத்திலே ஜலம் கொண்டு விட்டேன். ஒரு ஜலம் மொல்லக்கூடிய தடாகத்தில 4 திசையில 4 வர்ணத்தால் ஜலம் அருந்தக்கூடிய தடாகத்தில வழி இருக்குமா? ஆனா நீங்க சத்திரியர், அதனால அந்த சத்திரியர்கள்
ஜலம் எடுக்கக்கூடிய தடாகத்துக்கு அந்த வழியா போறீங்க. ஜலம் எடுத்த உடனே அந்த ஜலத்தை ஆகப்பட்டது என்னால் தூக்க முடியவில்லை. தூக்க முடியல. ஏன்னா வழியாக வந்த அசலாத்தி பெண்களை பார்த்து ஆனால் கேளுங்களம்மா, இந்த குடம்போ தூக்க முடியவில்லை, அதனால இந்த குடத்தை தூக்கி விடுங்கள் என்று கேட்க அசலாத்தி பெண்களா, யாரம்மா நீ புதுமையாக இருக்கிறாய், இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, பார்த்ததே கிடையாது, எந்த நாடு எந்த தேசம், கழுத்திலே மாங்கல்யமாகப்பட்டது புதுமையாக இருக்கிறது, யார் என்று கேட்க நான் யார் என்று சொன்ன உடனே அப்படியெல்லாம் இருக்கட்டும், பெரிய சக்கரவர்த்தி விட்டு மகள் என்று தெரிவிக்கிறாய், இன்னைக்குதான் பாக்குறோம், சக்கரவர்த்தி மகள் என்று தெரிவிக்கிறாயே, நீங்க யாரை திருமணம் செய்து வந்தீர்கள் அப்படி என்று கேட்டார். அப்படி கேட்ட போது நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா, அங்குதேசத்தை ஆண்டு வரும்படியான வாரி வாரி வழங்கும்படியான கர்ண மகாராஜரை அப்படி திருமணம் செய்த உடனே அரிய பாடி சண்டாளி ஏழான ஜாதி கீழான ஜாதி இலிகுலத்தோன் கம்மாளன் சூழபங்கவன் அவன் பெட்டியில் பிறந்தவனடி, தாய் தந்த பேர் தெரியாத அனாதையடி, அவனை திருமணம் செய்திருக்காங்க, என் குலத்தில வந்து ஜலம் கொள்ளலாமா அப்படி என்று என்ன அடியோரம் மாதிரி தோணி மானபங்கம் செய்து விட்டான். மானபங்கம் செய்த உடனே அந்த அதே இடத்திலே குடத்தை போட்டு உடைத்து விட்ட உடனே தாயோடு சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் ஓடினேன். ஓடிய போது அந்த சண்டனாக வந்து என்ன செய்த தெரியுமா, அந்த பாவி செய்து மாலை போட சொன்னா மாலை போடு என்று கேட்டனா, நீயாதானே வந்து மாலை போட்டாய், என்னை இப்போது விட்டு விட்டு செல்கிறாயே அப்படி என்று தெரிவித்தவுடனே ஆனால் ஜாதி கட்டவனே, இனிமேலும் நான் உன்னோடு வாழ மாட்டேன், வாழ போறது கிடையாது, இந்த தாலி என்னைக்கா இருந்தாலும் நீ செத்தனி ஒரு செய்தி கேட்டா ஆத்துல போய் அறுப்பன தவிர உன் அருகாமையில் இருந்து வந்து அறுக்க மாட்டேன், அரண்மனையில அறுக்க மாட்டேன் அப்படி என்று சத்தியம் செய்து எங்கே சென்று என் தாய் தந்தையிடம் சென்றவுடனே ஆனால் கேளுங்களப்பம்மா, நான் ஒரு ஜாதி கட்டவனை திருமணம் செய்து விட்டேன் அம்மா அப்படி என்று தெரிவித்தவுடனே எங்க அம்மா என்ன தெரிவித்தாக தெரியுமா, என் தம்பியை திருமணம் செய்து இருந்தால், என் தம்பியை திருமணம் செய்திருந்தா நல்ல முறையோடு வாழ்ந்திருப்பான், ஒரு தாய் தந்தை பேச்சு கேட்காம நீ தன்னந்தனிமையாக போனாய் அல்லவா, நீ அரண்மனைக்கு வரக்கூடாதடி அம்மா அப்படி என்று இன்னும் வெளிப்பிடித்தல்லவா தள்ளினார்கள். ஏன்னா கட்டிய கணவன் கடவுளுக்கு சமம், கண் நிறைந்த கடவுள், கல்லா குடிச்சாலும் புல்லா குடிச்சாலும் புருஷன், அதனால அவன் ஜாதியில கீழான ஜாதியா இருந்தாலும் திருமணம் செய்துட்ட, நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு அப்படி வெளியே பிடித்து தள்ளின உடனே நான் என்ன செய்வேன், நமக்கென்று ஒரு ஆதரவு கிடையாது, தன்னந்தனிமையாக இருக்கிறோமே, கழுத்துல தாலி இல்லைன்னா ஒருவரிடம் அடிமை வேலை செய்து நாச்சம் பொழைக்கலாம், ஆனா கழுத்துல மாங்கல்யம் இருக்கிறது, அதனால எல்லாம் இழிவாக பேசுவார்களே அப்படி என்று இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று நினைத்து தில்லியாக ஸ்நாபுரம் சென்று தாத்தாவாகிய 856 வயது படித்த வீட்மாச்சாரியிடம் சென்று ஆனால் கேளுங்கள் தாத்தா, உங்களுக்கு பேரன் என்று தெரிவித்தீர்களே, சத்திரி என்று தெரிவித்தீர்களே, என்ன என்று கேட்க அவன் பெட்டியில் பிறந்தது உண்மைதானே அப்படி என்று தெரிவித்தார்கள். தெரிவித்தவுடனே இதற்கு என்ன வழி என்று கேட்கும் போது தில்லியாக அஸ்னாபுரத்துக்கும் அங்கு தேசத்துக்கும் நடுவிலே ஒரு மாளிகை அமைத்து ஒரு மாளிகை, ஏன்னா அந்த அங்கு தேசத்துக்கும் அதாவது அத்திமா நகருக்கு நடுவே ஒரு அரண்மனை, ஏன்னா திருமணமானவள் தன்னந்தனிமையாக இருப்பவள், அடுத்த வீட்டுல வச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க, அவச்சொல் வரும், அதற்காக தனித்த மாளிகை செய்தார்கள். அப்படி மாளிகை செய்த உடனே
என்னை திருமணம் செய்து கொடுத்தாங்களே எனக்குனவே ஒரு சுந்தர தாதையை சீதனமாக கொடுத்தார்கள். உண்மைதான். ஏன்னா கல்யாணம் பண்ற இடத்துல ஒரு ஆரோ மாரோ ஒரு பீரோவோ மிக்சியோ கிரைண்டரோ கொடுப்பாங்க. அதுபோல சுந்தர தாதையும் எங்க அத்தை இருக்கிறாங்களே காந்தாரி இருவரும் காவலிலே அரண்மனையிலே இருக்கும் போது சில நாள் வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஒரு நாள் தினத்திலே மசக்கை என்று சொல்லும்படியான 4 மந்திரிகளை கொண்டு வந்து அந்த கர்ணனாகப்பட்டவனும் நான் உறங்கும் வேலையிலே என்னை கூடி சென்று விட்டார்கள். அம்மா ஏதோ கூடி சென்றாங்க சேர்ந்து விட்டு போய்விட்டான். சேர்ந்த உடனே 10 மாதம் ஆன உடனே அப்போதான் நான் கற்பமாக இருந்தது எனக்கு தெரிய வந்தது. ஓ அதெல்லாம் கூடிட்டான் சொன்னீங்க. யாரோ புள்ளைய கழிச்சிட்டுக்கிறான்டா. உள்ள மனசே கழிச்சிட்டாங்க. நீ என்ன தப்பா சொல்ற? ஆமாண்டா. அப்படி தெரிவித்த உடனே நான் அப்போது துரியோதனாகப்பட்டம் ஓடி வந்து எங்க அத்தை ஓடி வந்து என் மகனா விளங்கும்படியான கர்ணன் வருவதும் போவதும் இருக்கிறானா அப்படின்னு கேட்டாள். ஆனால் கேளுங்க அத்தை, இந்த கற்பத்துக்கு எனக்கு என்னன்னு வழி தெரியாத அத்தை. அன்று அவரை பார்த்ததுதான் இன்று வரை பார்த்தது அவரை பார்க்க கிடையாது அப்படின்னு தெரிவித்த உடனே என் கொழுந்தனாக விளம்படியான துரியோதன ஓடி வந்து அதே சண்டாளி முதலாக வந்த மருமகள் அல்லவா தவறு செய்து விட்டாலே அப்படி என்று இழிவாக பேசுவார்கள். அப்படி என்று இளையவராக விளம்படியான துர்ச்சோதனை அழைத்து என்னை தீயில வேண்டும். இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லிடு. முன்னேறி போற வயதா 101 பேர் கர்ணனை சேர்த்து 100 பேருக்கு முந்தி மாலை இட்டவள் இந்த பொன்னுருகி. இவளே வைமாறி போயிட்டானா அடுத்து வர 100 பேர் வைமாறி போக மாட்டான். அப்படி தெரிவித்த உடனே தீயிலிட வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார்கள். உடனே தெரிவித்த போது ஆனால் கிளம்பும் துரியா அண்ணனாகிய கர்ணன் என்னும் ஒரு வார்த்தை கேள் அப்படி என்று யார் தெரிவித்தார் தெரியுமா? அவர்தான் விதராழ்வார். விதுரன் சின்ன மாமனார் விளங்கும்படியான விதராழ்வார். ஆமாண்டா. அவர் சொல்லிய பிரகாரம் அவர் தெரிவித்தார். யார் தெரிவித்தார் தெரியுமா? கர்ணனாகப்பட்டவரோ என்னிடம் கூடி செல்லும் போது என் அரண்மனையிலிருந்து வெளியே போகும்போது அவர் சாணமான முடிக்க எதிரில வராரு. ஆமாண்டா. அப்பதான் அவர் பார்த்தாராம். அதனால அது கேட்டார். கேட்ட உடனே இதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு தெரிவித்தார். என்னை தீயில போடும்போது அடே கர்ணா உண்மை சொல்லடா, நான் உன்னை பார்த்தேனடா அப்படி என்று தெரிவித்த உடனே உண்மைதான் என்று தெரிவித்தான். தெரிவித்த உடனே அடே சண்டாளா சதிகாரா எப்போது என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை கூடி சேர்ந்து விட்டாயே, இனிமேலும் உன் முகத்திலே நான் முழிப்பது கிடையாது அப்படி என்று தெரிவித்த உடனே 10 மாதம் அன்னுடனே 10 மாதம் 1,80,000 வினாடி 300 நாள் சுமந்து நல்ல முறையோடு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். புள்ள பிறந்துச்சா? அம்மா புள்ள பெற்றுருச்சு. அப்படி குழந்தை பிறந்த உடனே விதியினால் அவதரித்ததனால அவனுக்கு விஸ்வகேது என்று பெயர் சூட்டினேன். விஸ்வகேது விதியினால் அவதரித்ததனால் அந்த பாலனுக்கு விஸ்வகேது. என் பேரு என் புள்ள பேர் 2 புள்ள. ஒரு பையன் பேர் புண்டி, ஒரு பையன் பேர் புடுக்க. அந்த கந்தல மாமா பரிமாமா கந்தல கம்னர் நீளளவே ஆகுமா நீராம்பல், நூலளவே ஆகுமா நுண்ணறிவு, தளத்தளவே ஆகுமா தான் பெற்ற செல்வம், தன்னுடைய குலத்தளவே ஆகுமா குணம். அது போல நீ ஒரு கந்தலு. நம்ம உன் குழந்தைக்கு என் குழந்தைக்கு வான்னா வருமா? வராது தம்பி. அப்படி குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு பேர் வைத்து ஒரு நாள் தினத்திலே நானாகப்பட்டவள் அந்தபுரத்திலே நானும் என் தாதியாகப்பட்டவளும் அந்தபுரத்திலே இருந்தும் என் குழந்தை உறங்கி கொண்டிருக்கும் போது அந்த ஜாதி கட்டனு கர்ணன் இருக்கிறானே அவனும் துரியோதனும் வந்து என் குழந்தையை தூக்கி கொஞ்சம் கொண்டிருந்தான். அப்போது நான் ஓடி வந்து அடே சண்டாளா அடே சதிகாரா எப்போது அப்படி என்று வெறுக்கு அப்படி குழந்தை பிடிங்கிய போது என் சீலை இருக்கிறது இந்த முந்தானி அவர் மேலே பட்டது.
எந்த அளவு பட்டதோ அது போல அந்த சீலை கிழித்து என் அரண்மனை வரக்கூடாது என்று தெரிவித்து இன்றைய தினத்திலே நல்ல முறையோடு வாழ்ந்து விட்டான். ஆமாண்டா, நல்ல முறையோட இருக்கீங்க, வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறீங்க. இன்றைய தினத்திலே மனச்சஞ்சலமாக இருக்கிறது. அதனால சுந்தரத்தாதி அழைக்க வேண்டும். அதுக்கு முன்பதாக கண்ணெடுத்த ஓவியமே எங்களையும் தன்மறந்து எமலோகம் சென்றிரையா, எங்களையும் தன்மறந்து எமலோகம் சென்றிரையா. கன்னித்தமிழ் காவியமே கண்டெடுத்த ஓவியமே எங்களையும் தான் மறந்து எமலோகம் சென்றிரையா, எங்களையும் தான் மறந்து எமலோகம் சென்றிரையா. இப்பேற்பட்ட ராஜவேணி அம்மாவாகப்பட்டவன நம்ம எப்போ பார்க்க போகிறோம் தெரியுமா? உங்களை போட்டா பிடித்து வந்து அம்மா ராஜவேணி அம்மா உங்க வர பார்த்திருந்தேன். நான் குடித்த போட்டாவை யார் எடுத்து சென்றீரோ? நான் குடித்த போட்டாவை யார் எடுத்து சென்றீரோ? போட்டா பிடித்து வைத்தேன், நான் போக வர பார்த்திருந்தேன். நான் பிடித்த போட்டாவை யார் எடுத்து சென்றீரையோ, நான் பிடித்த போட்டாவை யார் எடுத்து சென்றீரையோ. எட்டடிக்கு மலையில் அம்மா அப்பா மெய்யப்பா மெய்யா எழுதிருந்து எண்ணிருந்தேன். எழுத்தும் மறந்து விட்டு எமலோகம் சென்றிரையா, எழுத்தும் மறந்து விட்டு எமலோகம் சென்றிரையா. எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வைத்த எண்ணிருவோம், எழுத்தும் மறையை கண்டேன் எமலோகம் செல்ல கண்டேன், நான் எழுத்தும் மறையை கண்டேன், நீங்கள் எமலோகம் செல்ல கண்டேன். பத்தடிக்கு மலையில் பார்த்திருந்த உன்னுருவம். படிப்பும் மறைய கண்டே பரமலோக செல்ல கண்டே, படிப்பும் மறைய கண்டே பரமலோக செல்ல கண்டே. பத்தடுக்கு மாளிகையில் படுத்திருந்த உன் உருவம், படிப்பு மறைய கண்டேன் பரமலோக செல்ல கொண்டேன், நான் படிப்பு மறைய கண்டேன், நீங்கள் பரமலோகம் செல்ல ராஜவேணி அம்மாகப்பட்டவளை எப்படியெல்லாம் இருந்திருப்பார், எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார் தெரியுமா? எப்படி? அவங்க எப்படியெல்லாம் இருந்திருப்பார் தெரியுமா? நீங்க செத்த இளந்தானிலே செதறலி புக்க வேண்டும், மாண்ட இளந்தானிலே மல்லிகைப்பூ புக்க வேண்டும், செத்த இளந்தானிலே செப்பரளி பூக்க வேண்டும், மாண்ட இடந்தனிலே மல்லிகை பூ பூக்க வேண்டும், மாண்ட
நன்னகரத்திலே வாழ்ந்து வரும்படியான ராஜவேணி வாய்ந்து மறைந்த ராஜவேணி மெய்யப்பன் அம்மா ஐயா ஆமாண்டா. இருவரும் சாலோக சாரீப சாமீப சாயுச்சம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதை முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று இன்று ஓரிரவு தெருக்கூத்து வைத்திருக்கிறார். அப்படியா இருந்தாலும் இன்னும் யாராவது தெரியுமா? பேர் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, பேர்லாம் வாய்த்து விட்டுருமா? என்னடா அம்மா பாவம் ஒரே வெயிட் தொங்குது. தம்பி புதுப்பட்டு நன்னகரத்திலே வாழ்ந்து வரும்படியான ஆயுர்வீர் அம்மாக வரும்படியான பெருமாத்தா என்று சொல்லும்படியான ஆயுர்வீர் அம்மாக விட்டவர் எனக்காக கொடுத்ததோ 1,10,000. அண்ணன் பேரு? ஆமாண்டா. என் அண்ணன் பேரு தண்டவாணி. ஆமாண்டா. அப்பேற்பட்ட இந்த பாஞ்சாலி அம்மனாகப்பட்டது குடியிருந்து குறைந்த செல்வமும் நோயற்ற வாழ்வும் குறைந்த செல்வமும் நல்ல முறையோடு வாழ்க 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 என்று வாழ்த்திக் கொள்கிறேன். உனக்கு யாராவது கொடுத்தாங்க? பேர்லாம் நீ தான் இந்நேரத்திலே புதுப்பட்டி கிராம இதோ இந்நேர வேளையிலே பிரம்மகுண்டம் புண்ணிய சேத்திரத்திலே வசித்து வாய்ந்து மறைந்த காசிவேல் ஐயா பேர் விலக வேண்டும் என்பதற்காக அவங்கதான் அஞ்சலை அம்மாள் காசிவேல் ஐயா இவர்கள் பெயர் விளங்குவதற்காக இதோ சங்கர் இவர்கள் கையால் கொடுத்தது 100. அவர் குடும்பத்திலே எல்லாம் வல்ல இறைவன் அந்த எம்பெருமான் குடியிருந்து நோயற்ற வாய்வை குறைவற்ற செல்வமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்நேர வேலையிலே புதுப்பட்டி கிராமத்திலே வசித்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய கணவன் ஜெயா இவர்கள் கருத்தால் கொடுக்கப்பட்டது 100. அவர் குடும்பத்திலே நோயற்ற வாயும் குறைவற்ற செல்வமும் சொல்றீங்க குறைவற்ற செல்வமும் சரவணன் பங்கிலே அந்த பாட்டில் கடை குடியிருந்து குறைவற்ற செல்வமாக வாழ வேண்டும். என்ன பாட்டு கடை? அவர் கவர்மெண்ட் சர்வெண்டா பையா, கவர்மெண்ட் பணம் கொடுத்து உட்கார முடியும். இதோ சென்னையிலே வாசம் புரிந்து இருக்கக்கூடிய ராஜப்பன் ஐயா வள்ளியம்மாள் அவர்கள் இதோ பெண்ணாடம் தாங்கி நடிக்கக்கூடிய இதோ கோதையடி மிருதங்க சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய தம்பி தனஜெயனுக்காக கொடுத்தது 100. அவர் குடும்பத்திலே நோயற்ற வாயும் குறைவற்ற செல்வமும் இந்த எல்லை முத்து மகமாரி குடியிருந்து நோயற்ற வாயும் குறைவற்ற செல்வமாக வாழ வேண்டும். சுபேஜயம் பொன்னாடை இந்த பண்ணாடைக்கு இந்த பேக்கு மந்திரியாரே இன்றைய தினத்திலே உடலாகப்பட்டது அயற்சியமாக இருக்கிறது. ஒரே தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஆமாண்டா. அதனால காவியாய சுந்தரத்தை அழைத்து வர வேண்டும். நீ உங்க சுந்தரத்தை கூப்பிட்டு பேசிட்டாரு, நான் போய் மூத்திரம் விட்டோம். பொன்னூரி அம்மாவாகப்பட்டவர் ஆயுத்தமாக இருக்கிறது என்று தன் சுந்தர தாலியை அழைக்க சுந்தர தாலி தற்பார்.